ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே மார்னிங் இன்றைக்கி வந்து பாவக்காய் தொக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பாவக்காயை வந்து தனியாக வதக்கிட்டு இருக்கேன். அது வதங்குற கேப்பில் நம்ம இந்த பக்கம் குழம்பு தாளித்து விட்டுறலான்னு சொல்லிட்டு இரும்பு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றினா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கல்லெண்ணெய் தான் ஊற்றினேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு 3ஐயும் போட்டு தாளித்து விட்டுட்டு ரவுண்டாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டு உரித்து இடிக்கல்ல வந்து இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 3 தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூன் வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருந்து அதுவும் சேர்த்துக்கலாம். அது என்கிட்ட இல்லை, அதனால் கடையில் வாங்கினது தான் சேர்த்துருக்கேன். இதை போட்டு வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமே வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி அதில் சேர்த்துட்டு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமே வந்து வதக்கி வச்சுருக்க பாவக்காயை வந்து அதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பாவக்காயை போட்டு கிளறிட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமே எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா